இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் பெரிய பிசினஸ்மேன். 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு சொல்லு, இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அது என்னன்னா, யோ பெருசு, என்னய்யா நவோ கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? எல்லாம் சிவராம என்கிட்ட சொல்லியிருக்காரு சத்யா. பாவம் அஞ்சலி ரொம்ப நம்பிக்கையோட அந்த வாழ்க்கைக்குள்ள போனா. மொத்தமா அவன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டான் அந்த பாவி. இப்ப தனியா வந்து நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறா. அதையும் கெடுக்கணும்னு நினைக்கிறான் அவன். யோ என்னய்யா நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? அந்த பொண்ணு நம்ம பொண்ணா? நாயா என்னவோ உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போன மாதிரி ரொம்ப பொங்கின்னுக்குற. இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் அது என் குடும்பம் மாதிரி நினைக்கிறேன். அதான். ஆமா, அவன் அவ்வளோ டெரரானால என்ன எப்பயுமே உருன்னு இருக்கான். சத்யா, எங்கப்பா போன இவ்வளவு நேரம்? கண்ணாடி வாங்க போனா. ஆமா, இது என்ன புதுசா கண்ணில் ஒரு கண்ணாடி? இப்ப புரியுதா? கண்ணு இப்படி வீங்கி போய் கிடக்குது, இதோட வெளியே போய் சுத்த சொல்றியா? இதோட நான் வெளியே போனேன்னு வை, என் வண்டியா நான் அடி வாங்கிட்டேன்னு என்னை அசிங்கப்படுத்திடுவானுங்க. ஏமாச்சு நான் வருது. சரி, காலையில 7 மணி தான் ஆகுது. இந்த நேரத்துல உனக்கு எங்க இருந்து கூலிங் கிளாஸ் கிடைச்சது? எப்படி உனக்கு கிடைக்கும்? காலையில உனக்கு கடையை திறந்து வச்சிருப்பானுங்க. தெருவா அலைஞ்சேன். ஒரு பூட்டை உடைக்காத குறையா அந்த கடைக்கார பையனை கூட்டு போய் கெஞ்சு கூத்தாடி வாங்கிட்டு வந்தையா. கேக்குறாரு டீட்டெயில். என் நிலைமையை பத்தியா? சரி, கோச்சுக்காதப்பா. கோச்சின் என்ன போகுது, கண்ணு தான் போச்சு. நான் எல்லாம் வந்து மாட்டினேன். இதுவும் பிரமாதமா தான் இருக்கு. என்ன பாக்குறது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன்? அப்படிலாம் இல்லப்பா. சரி, ஓனர் அம்மா தான் கேட்டாங்கண்ணா, நேற்று நந்ததுல எதுவும் போட்டு குத்துறாதையா? சரி, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ப முடியலையே. முதல்ல இத சரி பண்ணு. இந்தா, வேலையில கரெக்டா இருப்பிய. வா போ. நீ எங்கயா போற? இருப்பா, ஒரு சின்ன வேலை கதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அங்கிள். ஐயோ ஓனர். அங்கிள் டீ குடிக்கலாம் வாங்க. இதோ வந்துட்டமா. மாட்டிப்போம் போல இருக்குது, பார்த்துற கூடாது. சத்யா வா நீயும். எனக்கு வேணா ஓனர். ஏ டயட். ஏ ஒன்லி பார்லி டீ தானா? ஐயோ, நார்மல் டீ எல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? எனக்கு வேணா, எல்லாத்தையும் நீங்களே குடிங்க. வேண்டாமா? என்னாச்சு அங்கிள்? என்னன்னு தெரியல, வேலையில மும்மரமா இருக்கான்ல, அதான். சத்யா, ஆனா எனக்கு ஒரு டவுட். இது கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. மாட்டேன்டா. வேற யாரும் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏங்க என்னெல்லாம் யாரும் அடிக்க முடியுமாங்க? ஸோ அம்மா கேவலை பத்தின நாங்கெல்லாம் யாரு? முதல்ல கண்ணாடி கொடுங்க. கொடுங்க அங்கிள், உண்மையை மறைக்காம சொல்லுங்க. அது வந்துமா, என்ன அந்த மகேஷ் வந்தானா? மறுபடியும் அடிச்சானா? ஏய், அவ அடிச்சா பதிலுக்கு நீ அடிக்க வேண்டாம். எங்க அடிக்கிறது? அதான் 2 கையும் லாக் பண்ணி தானே குடிச்சிருந்தேன். வேற போதையா இருந்தது. ஏங்க இந்த மாதிரி அக்யூஸ் கூடலாம் எப்படிங்க குடும்பம் நடத்துனீங்க? பெரிய டேஞ்சருங்க அவன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் எம்ப்ளாய் மேலே கை வைப்பான்? எம்ப்ளாய் அவனை சும்மா விட மாட்டேன். கையை வச்சுட்டு அவன் போயிட்டான். இப்போ கோபப்பட்டு என்ன பண்றது? வேலை செய்யறதுல வெட்டியா பேசின்னு போங்க. பெருசு, நீ போய் அந்த இன்ஜினை பாரு, அந்த வேலையை முடிகிறேன். சரிப்பா. ஓனர், கிளாஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. பெருசு, இப்போல்லாம் சரகுக்கு தண்ணியே மிக்ஸ் பண்ண வேணாம், அவனுங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சொல்ற? ஏறவே மாட்டேங்குது. என்ன சத்யா நீ? என்ன நடக்குதுங்க? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? பெரிய மனுஷன் தானே நீங்க. உங்களை நம்பி என் பொண்ணு இந்த கேரேஜ் நடத்திட்டு இருக்கா. நீங்க இங்க உட்கார்ந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க.
வயசானா புத்தி கொஞ்சம் வளரும்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நல்லா கேளுங்க. இவன் தான் ஏதோ சின்ன பையன் தெரியாம இப்படி குடிச்சிட்டு இருக்கானா? நீங்க இவனுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கீங்க. இவனை நீங்க தட்டி கேட்க கூடாதா? இவன் தகப்பன் வயசு தானே உங்களுக்கு. உங்களை போய் என் பொண்ணு அஞ்சலி நம்பிட்டு இருக்கா பாருங்க, அவளை சொல்லணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. சாரி ஆண்டி. டேய் பாத்தியா, உன்னால என்னையும் சேர்த்து குடிகாரன்ட்டு போறாங்க. என்னங்க என்னங்க வாங்க சாப்பிடலாம். அம்மா ம் அஞ்சலி, அஞ்சலி எங்க அவ? ரேவதி, அஞ்சலி எங்க? ரூம்ல இருக்காத்த. அஞ்சலி, என்னாச்சுமா? ஏன் இப்படி சத்தம் போடுற? எங்கடி புடிச்ச அவனுங்கள? யாரு கேக்குற? யார கேக்குறீங்களா? அந்த ஷெட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களதான் சொல்றேன். அங்க சுப்பிரமணிய அங்கிள சொல்றியா இல்ல சத்யாவை சொல்றியா? ரெண்டு பேரையும் தான் நான் சொல்றேன். சரியான குடிகாரனுங்களா இருக்கானுங்க அவனுங்க, தெரியுமா? குடியோட வாசனை அவருக்கு சுத்தமா ஆகாது. உங்க அப்பா இருந்த இடத்துல எப்படி ஒரு அசிங்கத்தை அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்குதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்திருக்க இல்ல அஞ்சலி? இவனுங்களால நீ முன்னேறுவங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. மரியாதையா அவங்க ரெண்டு பேரையும் உடனே துரத்தி விடு. அம்மா, சுப்பிரமணியன் அங்கிள்லாம் குடிக்க மாட்டாருமா. சத்யாவுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கு. போக போக தெரிஞ்சிருவாமா. போக போக தெரிய வரும். ஏற்கனவே அந்த மகேஷ் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப இவனுங்க வேற இப்படி சிக்கலா வந்திருக்கானுங்க. அந்த மகேஷ் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான்? எப்படியாவது உங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப அதே தப்பான வழியிலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. சத்யாவையும் சுப்பிரமணிய அங்கிளையும் அந்த மகேஷ் கூட கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதம்மா. இவன் கிட்ட குடிக்கிற அந்த கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த மகேஷ் அப்படி இல்ல. அவன் ஒரு பெரிய சைக்கோமா. என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். மாத்தி காட்டுறியா? என்ன தடி மாத்தி காட்டுவ? ஒரு புள்ள தாச்சி பொண்ணு பண்ற வேலையா இதெல்லாம்? அத்தை விடுங்க. இப்ப எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க அந்த செட்ல தானே குடியிருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் அவரால எந்த தொந்தரவும் வந்ததில்லையே. நீ சும்மா இரு. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா?